ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம ரஞ்சிதாவுக்கு திமிரு கூடுங்க, கொழுப்பு அதிகமாக இருக்கு. நம்ம வெண்பா குட்டியா ஸ்கூலுக்கு போய் அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் சொல்லுங்க. அவங்களுக்கு யார் அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கும் தெரியல. என்னடா சொல்ற, வெண்பாவை ரஞ்சிதா அடிச்சாலா? ஆமாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கிட்டு இருந்தா நான் தான் இனிமேல் உனக்கு அம்மா இதை சாப்பிடு தின்னு தொலைன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம வெண்பா குட்டியும் எனக்கு விஜயப்பா டாடா அதுக்கப்புறம் மல்லி அம்மா தான் அம்மா, இவங்க 2 பேர், நாங்கள் 3 பேர் தான். நடுவில் நீ எல்லாம் கிடையாது, நீ யார், நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாமலாம் பண்ணுற, எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உனக்கு பொண்ணும் கிடையாது, தேவையில்லாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நான் ரஞ்சிதா, என்கிட்டலாம் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதடி, நேற்று நீ செஞ்ச வேலைக்கே நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது, இங்கே கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, நான் உன்னை அடிச்சு போட்டாலும் கேட்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, முடிஞ்சா கை வைன்னு நம்ம வெண்பா எகத்தாளமாக கேட்க உடனே பலான்னு அடிக்கிறாங்க. எனக்கே மனசெல்லாம் பதறி போச்சுங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம மல்லி செம்ம பொலங்க நம்ம வெண்பாவை, சாரி ரஞ்சிதாவை, ஏன் வெண்பாவை அடிக்கிற, அவ்வளோ தைரியம் உனக்கு யாரை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பலான்னு கையை பிடிச்சி முறிக்க அவனுக்கு போடுறாங்க. அவங்க இப்போ டைமிங்கில் வந்தவங்க தான் கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம மல்லிக்கு எப்பவுமே வெண்பா நினைப்பே இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு முறை வந்த மாதிரி இப்போ ஒரு கற்பனையில் வராங்க, என்ன ஸ்கூலுக்கு வந்து பாருமான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஞாபகத்திலே சரி வெண்பா குட்டியை ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட ஸ்கூலுக்கு நம்ம மல்லி வராங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ரஞ்சிதா வெண்பா குட்டி அடிச்சிட்டு இருக்கா. ஏய் ரஞ்சிதா நில்லுடி, யாருக்குள்ளே யார் அடிக்குதுன்னு கொக்க மக்கள் பொழக்கன் அப்படி ஒரு வெறியில் போயிட்டு மல்லியோட அந்த கோவத்தை பார்த்துருங்கணுமே. எப்படி சொல்கிறது, நான் ஒரிஜினல் அம்மா கூட இவ்வளோ கோவம் வராதுங்க. நம்ம மல்லி வெண்பாவை தத்து எடுத்த பிள்ளைய தான் வளர்த்துட்டு இருக்குங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ லவ், அவ்வளோ வெறிங்க. அந்த கோவத்தில் பொழக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சிதா பிடிச்சி இனிமேல் நீ செய்வியான்னு பொழக்க ரஞ்சிதா அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவன் ரஞ்சிதா என்ன பண்ணுவா, வீட்டுக்கு போயிட்டு விஜய் கிட்ட மல்லி வந்தா அப்படி அடிச்சா அப்படி கண்ணா பின்னான்னு இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வெண்பா குட்டி உண்மையாக சொல்லிடுவா, என்ன ரஞ்சிதா சித்தி அத்தனை தான் சொல்லுங்க, சித்தின்னு சொல்லக்கூடாது, வெங்காயம் சொல்லக்கூடாது, அத்தனை சொன்னாதான் அக்கா முறையில் ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ இப்படி சொல்லி என்ன அடித்தாங்க. அதுக்கு தான் மல்லியம்மா வந்து ரஞ்சிதாவை அடித்தாங்க. அவன் எனக்கு பிடிக்கல, அவங்க எனக்கு தேவையில்லை, மல்லியம்மா தான் எனக்கு வேணும், தேவையில்லத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் அழுறாங்க. இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நண்பர்களே. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எனக்கு இப்போ தூங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வேறு வழி இல்லைங்க. ப்ரோமோ இப்போ போட்டால் தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோவை போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் வேறு வீடியோவை பற்றி பேசணும்னு ஆசை தான். பட் அடுத்தடுத்த வீடியோவில் போடும், ஒரே வீடியோவில் போட்டுட்டா வேறு வீடியோ பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லைங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நண்பர்களே, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, நைட்டில் வெளியில் போகாதீங்க, நைட் ட்ராவல் ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்துட்டு வந்தோம், ஸ்பாட் அவுட்டுங்க, அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. சேஃப் ஜேர்னி.